அறையின் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தீபக்கின் முகம் ஒரு பாறையைப் போல கல்லாக கிடந்தது. கட்டிலின் விளிம்பில் கார்த்திகா நின்றிருந்தாள். அவளது கண்கள் கலங்கி இருந்தன. ஆனால் அதில் ஒரு பிடிவாதம் தெரிந்தது. அவள் கட்டிலில் இருந்து மெல்ல எழுந்து தீபக்கை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தாள். அவளது இதயம் வேகமாகவும் அதே சமயம் ஒருவிதமான ஏக்கத்துடனும் துடித்தது. தன் கணவன் தன்னை ஒரு அந்நியனைப் போல பார்ப்பதை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது கிராமத்து நினைவுகள் நிழலாடின. அங்கே திருமணமான சில நாட்களிலேயே கணவனும் மனைவியும் எவ்வளவு நெருக்கமாக எந்தவிதமான சிக்கல்களும் இல்லாமல் அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். அவள் தீபக்கின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தாள். இங்க பாருங்க, எனக்கு எனக்கு படிப்பு எதுவும் வரப்போறதில்ல. அதை நான் விரும்பவும் இல்லை. எனக்கு எனக்கு என்னவோ ஒரே ஒரு சின்ன கனவு தான் இருக்குது. அது ஒரு சாதாரண வாழ்க்கை. கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், நீங்கள் சொல்கிற மாதிரி அமைதியாக சந்தோஷமாக வாழணும். ஏன் எப்பவும் உங்கள் லட்சியத்தை பற்றியே பேசுகிறீங்க? ஏன் என்னோட மனசை மட்டும் உங்களால் புரிஞ்சிக்கவே முடியல? நான் கேட்குறது ஒரு மனுஷியா, ஒரு பொண்ணா எனக்கு தேவையானது தானே. ஏன் என்னை இப்படி ஒரு பொம்மை மாதிரி நடத்துகிறீங்க என்று அவள் தன் உள்ளத்தை ஊற்றினாள். அவள் பேசிய வார்த்தைகளில் ஒரு கிராமத்தின் அப்பாவித்தனமும் ஒரு பெண்ணின் அடிப்படை ஏக்கமும் ததும்பிக் கொண்டிருந்தது. அவள் ஒரு அம்மாவாக மாற விரும்பினாள். அவன் அவளை ஒரு சாதனையாளனாக மாற்ற விரும்பினான். இருவேறு துருவங்கள் ஒரே அறையில் மோதிக்கொண்டன. தீபக் திகைத்து போய் நின்றான். அவனுக்கு எப்படி புரிய வைப்பது என்றே தெரியவில்லை. அவளை பொறுத்தவரை அவளது உலகம் அவள் கண்முன்னால் பார்த்ததுதான். 15 வயதில் திருமணம், அதன் பின் சீக்கிரமே ஒரு குழந்தை, அதன் பின் அடுப்பங்கரை, அதுதான் வாழ்க்கை என்று வளர்ந்தவள். அந்த வட்டத்தை விட்டு வெளியே ஒரு உலகம் இருப்பதை, லட்சியங்கள் இருப்பதை அவள் அறியவில்லை. தீபக்கின் மௌனம் அவளுக்கு மேலும் வலியை தந்தது. அந்த அறை முழுவதும் ஒரு விதமான கசப்பான அமைதி நிலவியது. அவள் இன்னும் ஒரு அடி முன்னே நகர்ந்தாள். தீபக்கின் பதற்றமோ அதிகரித்தது. தீபக் அவளது கைகளை பற்றினான். ஆனால் அவளை நெருங்க விடவில்லை. அவனது பார்வை அவளது கண்களில் இருந்த குழப்பத்தை துடைக்க முயன்றது. கார்த்திகா, கேளு. கல்யாணம், குழந்தை இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கம் மட்டும்தான். ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. நீ இன்னும் வளர வேண்டிய குழந்தை. உன்னோட உடலும் மனமும் இந்த உலகத்தை இன்னும் முழுசாக உணரலை. ஒரு பொண்ணுக்கு தாயாகிறதுல எவ்வளவு பெருமை இருக்கோ அதே அளவு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குறதுலையும் இருக்குது. நீ கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு உன் மேலே கோபம் இல்லை, உன் மேலே எனக்கு இருக்கிற அக்கறை தான் என்னை துரத்துது என்று அவன் மென்மையாக கூறினான். ஆனால் அவளது கண்கள் இன்னும் அந்த தத்துவங்களை புரிந்து கொள்ளாமல் துடித்தன. அவன் அவளை மெதுவாக அருகில் இழுத்து அமர வைத்தான். கார்த்திகா, பொண்ணா பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மனைவி, ஒரு அம்மா அப்படிங்கிற உறவை அடைகிறது தான். அது இயற்கை கொடுத்த வரும். ஆனால் கார்த்திகான்னு சொன்னால் அந்த பேருக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கணும். அந்த பேரை சொன்னால் இந்த உலகமே ஒன்று திரும்பி பார்க்கணும். நீயும் மற்ற பொண்ணுங்களை போலவே வாழ்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று இறந்து போனால் உனக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? உன் உயிர் போனதுக்கப்புறம் இந்த உலகம் உன்னை எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை பூட்டி வைக்காத என்று அவன் பொறுமையாய் எடுத்துரைத்தான். கார்த்திகாவோ அமைதியாக இருந்தாள். அவனது வார்த்தைகள் அவளுக்குள் ஏதோ ஒரு சலனத்தை ஏற்படுத்தின. அவள் ஒரு கிராமத்து பெண். அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு, பாசம், சேவை. லட்சியம் என்ற வார்த்தை அவளுக்கு புதியது. அப்போ நம்ம வாழ்க்கை இப்படியே தான் இருக்குமா? நான் எப்போவும் உங்களை அடைய முடியாத ஒரு தூரத்திலே நிற்கணுமா? நான் அம்மா ஆக முடியாதா என்று அவள் மிக மெல்லிய குரலில் கேட்டாள். அந்த அம்மா என்ற வார்த்தைக்குள் ஒளிந்திருந்த அவளது ஏக்கம் இப்போது ஒரு லட்சியத்தின் சுமைக்குள் புதைந்து போவதை அவளால் உணர முடிந்தது. தீபக் அவளை இன்னும் மென்மையாக பார்த்தான். அவளது அறியாமையை கண்டு அவன் கோபப்படவில்லை, மாறாக அதன் மீது பரிதாபப்பட்டான். அவளை பக்குவப்படுத்துவதே அவனது லட்சியமாக மாறியது. அந்த அறைக்குள் இருந்த அந்த பெரிய இடைவெளி வார்த்தைகளால் நிரப்ப முடியாதபடி இருந்தது. அவள்
வெறும் மனைவியாக மட்டுமின்றி ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்ற தீபக்கின் பிடிவாதம் அவளுக்கு பெரிய சுமையாக தெரிந்தது. கிளம்பு கார்த்திகா, காலேஜுக்கு போவோம். இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வா என்று உறுதியாக கூறினான். வீட்டில் நடந்த அந்த உணர்ச்சிகரமான மோதலுக்கு பிறகு தீபக்கும் கார்த்திகாவும் கல்லூரிக்கு கிளம்பினார்கள். போகும் வழியில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று மட்டும் அவளுக்கு உள்ளுக்குள் எச்சரித்து கொண்டே இருந்தது. கல்லூரி வாசலில் வந்து இறங்கினார்கள். கார்த்திகா அணிந்திருந்த அந்த லெஹங்கா அவளுக்கு ஒரு புதிய தோற்றத்தை தந்திருந்தது. கல்லூரி வாசலிலேயே சந்திரன் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். அவர்கள் வருவதை பார்த்ததும் உற்சாகமாக கையை அசைத்த அவன், வா மச்சான், வாங்க கார்த்திகா மேடம், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க என்று வரவேற்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றான். அவர்கள் நடந்து சென்ற பாதையில் தீபிகா எதிர்பட்டாள். அவளது பார்வையில் ஒரு நக்கல் கலந்த ஏளனம் தெரிந்தது. கார்த்திகாவை ஒரு முறை மேலிருந்து கீழாக பார்த்துவிட்டு, ஓ ரெடியாகி வந்துட்டீங்களா என்று ஒரு விதமான கிண்டலுடன் கேட்டாள். தீபக்கிற்கு அவளது அந்த பேச்சு எரிச்சலை உண்டாக்கியது. ஏன் தீபிகா, நீதானே இன்விடேஷன் கொடுத்த, அப்புறம் என்ன ரெடியாகி வந்துட்டீங்களான்னு ஒரு கேள்வி என்று தீபக் சற்று அழுத்தமாகவே கேட்டான். தீபிகாவோ லேசாக சிரித்து கொண்டே, இல்லை கடைசி நேரத்தில் பயந்துட்டு வரமாட்டீங்களோன்னு நினச்சேன், சரி மேடையில் பார்க்கலாம் என்று நக்கலாக சொல்லிவிட்டு அங்கிருந்து ஸ்டைலாக நடந்து சென்றாள். அவள் சென்ற திசையை பார்த்த தீபக்கிற்குள் ஒரு நடுக்கம் தொடங்கியது. கார்த்திகா அவள் சொன்னதை நினைத்து அமைதியாக குனிந்து கொண்டாள். தீபக்கோ சந்திரனை ஒரு ஓரமாக இழுத்து சென்றான். டே சந்திரன், என்னடா பண்ண போற? உன்னை நம்பித்தான் நான் வந்திருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், கார்த்திகா மேடையில் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா என்று தீபக் தன் நண்பனிடம் புலம்பினான். தீபக்கின் முகத்தில் தெரிந்த அந்த அதீத பயம் சந்திரனுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியது. சந்திரன் தீபக்கை ஒரு தூணுக்கு பின்னால் ரகசியமாக அழைத்து சென்றான். தீபக்கின் கண்களை உற்று பார்த்து, டே மச்சான், எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு பிஏ படித்த பொண்ணு மேடையில் பேச மாட்டான்னு சொன்னால் அது யாராவது நம்புகிற மாதிரியா இருக்கு? நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, உண்மையை சொல்லு. ஏன் அவளை பார்த்து நீ இவ்வளோ பயப்படுற என்று தீபக்கை நெருங்கினான். தீபக் அங்கும் இங்கும் பார்த்தான். உண்மையை சொல்லாமல் இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்து திக்கி திணறி தடுமாறினான். மச்சான் மச்சான், அது அது வந்து அவ பிஏ எல்லாம் படிக்கலடா என்று ஆரம்பித்தவன் கார்த்திகாவை பற்றிய உண்மைகளையும் ஊரில் நடந்த திருமண சூழலையும் அவளது படிப்பு தகுதியையும் அப்படியே படபடவென்று கொட்டி தீர்த்தான். உண்மையை கேட்ட சந்திரன் அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். அவனது கை கால்கள் ஒரு நிமிடம் செயலிழந்து போயின. என்னடா சொல்ற? இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட முறைச்சிட்டியா என்று தலையில் கை வைத்தான். தீபக்கின் முகமோ விழுத்து போயிருந்தது. மச்சான், நிலைமை கை மீறி போயிடுச்சு. 3 நாள் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தேன். ஓரளவுக்கு என் மானத்தை காப்பாற்றுவான்னு பார்த்தா அவள் வாய் திறந்தா என் மானமே கப்பலேறிடும்னு நினைக்கிற அளவுக்கு பேசுகிறாடா. இப்போ எல்லார் முன்னாடியும் என் மானம் போயிடும் போல இருக்கு, ஏதாவது பண்ணுடா என்று மீண்டும் கெஞ்சினான். சந்திரன் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தான். தீபக்கின் அந்த தவிப்பு அவனுக்கு புரிந்தது. கார்த்திகாவின் அறியாமை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு நண்பனாக தீபக்கை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் அவன் இருந்தான். அவனது மூளை இப்போது ஒரு புதிய திட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. சந்திரன் தன் அதிர்ச்சியிலிருந்து மெல்ல மீண்டு வந்தான். தீபக்கின் தோளில் தட்டி, சரி மச்சான், இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடந்ததெல்லாம் கிடக்கட்டும், இப்போ என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிப்போம் என்றான். தீபக் பரிதாபமாக, எனக்கு ஒன்றுமே ஓடலடா, நீதான் ஏதாவது பண்ணணும் என்றான். சந்திரனோ ஒரு குறும்பு புன்னகையுடன், ஒன்றுமில்லை, அவங்க மேடையில் பேசுவாங்க, நான் அவங்கள அழகாக பேச வைக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் என்று தன்னம்பிக்கையுடன் சொன்னான். அவன் சொன்னது தீபக்கிற்கு முழுமையான நிம்மதியை தரவில்லை என்றாலும்
வேறு வழி இல்லாமல் தலையாட்டினான். டேய் பார்த்துடா, ஏதாவது சொதப்பி என் மானம் ஊர் சிரிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது என்று தீபக் மீண்டும் எச்சரித்தான். சந்திரன் கார்த்திகா பக்கம் திரும்பி, மேடம் எதை பற்றியும் யோசிக்காதுங்க, நான் சொல்கிறத மட்டும் காதில் கேட்டு அப்படியே சொன்னா போதும். கார்த்திகாவுக்கு எதுவும் புரியவில்லை என்றாலும் தீபக்கின் கௌரவம் இதில் அடங்கியிருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டாள். கல்லூரி விழா தொடங்குவதற்கான மங்கள இசை ஒலிக்க ஆரம்பித்தது. மேடைக்கு முன்னால் வரிசையாக போடப்பட்டிருந்த சொகுசு இருக்கைகளில் முக்கிய விருந்தினர்கள் அமரத் தொடங்கினர். தீபக் தன் சட்டை காலரை தடவிக்கொண்டே, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மானம் லண்டன் வரைக்கும் போயிடுமே என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டிருந்தான். அப்போது சந்திரன் ஒரு கையில் ஆரஞ்சு ஜூஸ் கிளாஸுடன் முகத்தில் புன்னகையை சுமந்தபடி அங்கே வந்தான். மச்சான் தீபக், இதோ பாரு, உன்னோட ஒய்ஃப் கார்த்திகாவுக்கு இதை முதல்ல கொடு என்று ஜூஸை நீட்டினான். தீபக் அவனை ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, எதுக்குடா இப்போ எதுக்கு ஜூஸு என்றான். என்னடா புதுசாக கேட்குற, காலேஜில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க, குடுடா என்று அன்பு கட்டளையிட்டான். தீபக் விடவில்லை. ஏண்டா, நான் கூட தான் காலையில் இருந்து உன் கூடவே அலைகிறேன், எனக்கும் நாக்கு வறண்டு போயிருக்கு, எனக்கு கொடுக்கணும்னு தோணலையா என்று ஆதங்கமாக கேட்க சந்திரன் அவன் வாயை அமுக்கினான். நீ நம்ம ஆளுடா, கார்த்திகா பாவம் மேடையில் பேச போகிற பயத்தில் இருக்காங்க, குடு என்று வற்புறுத்தி அனுப்பி வைத்தான். தீபக் அரைமனதுடன் அந்த ஜூஸை கொண்டு போய் கார்த்திகாவிடம் கொடுத்தான். அவளோ, ஏங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, பயத்தில் வயிறு என்னமோ பண்ணுது என்றாள். தீபக் விடாமல், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, குடி, என் நண்பன் பாசமாக கொடுத்தான் என்று கட்டாயப்படுத்தினான். கார்த்திகாவும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்காமல் அந்த ஜூஸை குடித்து முடித்தாள். பிறகு மேடையின் முதல் வரிசையில் சென்று அமர்ந்தாள். அங்கிருந்தபடி தீபக்கையும் சந்திரனையும் அவள் மாறி மாறி பார்க்க அவர்கள் இருவரும் அவளை ஒரு விதமான பரிதாப பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திகாவுக்கு இதயம் லபக்கென்று குதித்து வெளியே வந்துவிடும் போது இருந்தது. தீபக்கு நிலையோ அதைவிட பரிதாபமாக இருந்தது. சந்திரனை ஒரு மறைவான இடத்திற்கு இழுத்து சென்ற தீபக் அவன் சட்டையை பிடித்து குலுக்கினான். டே சந்திரன், இப்பவும் சொல்கிறேன், அவளுக்கு ஒரு வார்த்தை கூட ஒழுங்கா வராது. அவள் மேடை ஏறி குட் மார்னிங்னு சொன்னாலே என் மானம் காற்றுல பறந்துடும். நீ என்னடானா பயப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கடவுளே, என் காலேஜ் கரியர் இன்னையோடு முடிய போகுது என்று தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்தான். சந்திரன் அவன் தோளை தட்டி ஒரு வில்லன் பாணியில் சிரித்தான். மச்சான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவ பேச மாட்டா என்றான் கூலாக. என்னடா சொல்ற என்று தீபக் குழப்பத்துடன் கேட்க சந்திரன் ரகசியமாக அவன் காதில் கிசுகிசுத்தான். பேச மாட்டானா? அவளால் பேச முடியாது மச்சான். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் அவள் அப்படியே டபக்குன்னு மயங்கி விழுந்துடுவா என்றான். தீபக் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். அவன் கண்கள் பிதுங்கி போயின. என்னடா சொல்கிறா? மயங்கி விழுந்துடுவாளா? ஏண்டா என்று பதற்றத்தில் கட்டினான். சந்திரன் அவன் வாயை புத்தி, மெதுவாக கத்துடா, வேற என்ன பண்ண சொல்கிற? லாஸ்ட் நிமிஷத்தில் வந்து ஹெல்ப் பண்ணான்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஜூஸில் கொஞ்சமாக மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டேன். அவள் மயங்கி விழுந்துட்டா உடனே நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி மேடை ஏறாமல் தப்பிச்சுக்கலாம்ல. இது எப்படி இருக்கு என்று பெருமையாக கேட்டான். தீபக் தன் தலையை சுவற்றில் முட்டிக்கொள்ளாத குறையாக பார்த்தான். டேய் டேய், நீ எல்லாம் மனுஷனாடா? என் ஒய்ஃபுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அதை என்கிட்டயே வந்து சொல்றியடா என்று புலம்பினான். தீபக் தன் தலையில் 2 கைகளையும் வைத்துக்கொண்டு தரையே பார்த்தான். ஐயோ டேய், நான் கூட அவளுக்கு பேதி மாத்திரை கொடுக்கலாமான்னு ஒரு நிமிஷம் பழைய வில்லன் மாதிரி யோசிச்சேன். ஆனால் நீ என்னடானா என்னை விட ஒரு 4 ஸ்டெப்பு மேலே போய் அவளை மயக்க மருந்து கொடுத்து கோமா ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா போலேடா, பாவண்டா அவ. உடனே சந்திரன், மச்சான் யோசிச்சு பாரு, உன் கௌரவம் முக்கியமா இல்லை அவளோட ஒரு அரை மணி நேரம் தூக்கம் முக்கியமா? அவள் அப்படியே அசந்து தூங்குவா, நம்ம அப்படியே தூக்கிட்டு போய் காரில் போட்டு எஸ்கேப் ஆகிடலாம் என்று சந்திரன் லாஜிக் பேசினான். தீபக் பயந்து போய் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த கார்த்திகாவை பார்த்தான். அவள் மெல்ல கண்கள் சொருக லேசாக தலை ஒரு பக்கம் சாய ஆரம்பித்தது. டேய் டேய், அவ இப்பவே ஒரு மாதிரி டாஸ்மாக் பார்ட்டி போல ஆட ஆரம்பிச்சிட்டாடா. ஐயோ அங்கே பாரு, ஹெட்ஃபோன் மாட்டாமலே தலை ஆடுது என்று தீபக் பதறினான். கடவுளே, பேதி மாத்திரை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அவளே பாத்ரூம் போயிட்டு வந்திருப்பா.
இப்போ எல்லார் முன்னாடியும் தபார்னு விழுந்துட்டா இந்த மொத்த காலேஜும் என்னை பார்த்து சிரிக்காதா என்று தீபக் புலம்ப சந்திரன் அவனை தேற்றினான். விழா களைகட்டத் தொடங்கியது. மாணவிகளின் நடனம், பாட்டு என மேடை அதிரத் தொடங்கியது. ஆனால் தீபக்கின் இதயம் அதைவிட வேகமாக அடித்து கொண்டிருந்தது. டே சந்திரன், நேரம் போயிட்டே இருக்கு, இன்னும் அவன் மயங்கல்லையேடா என்று தீபக் கடித்த நகர்த்திக்கு மீண்டும் கடித்தான். சந்திரன் அவன் கையை தட்டிவிட்டு, மச்சான் பொறுமையா இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு, அவள் அப்படியே பூ மாதிரி விழுவா என்று நம்பிக்கை கொடுத்தான். சரியாக அந்த தருணம் வந்தது. அடுத்தபடியாக நம் கல்லூரி பேராசிரியர் தீபக் அவர்களின் மனைவி கார்த்திகா அவர்களை பேச அழைக்கிறோம் என்ற அறிவிப்பு வெளியானது. கார்த்திகா மெல்ல எழுந்து மேடையை நோக்கி நகர்ந்தாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. தீபக் தன் கண்களை அப்படியே இறுக மூடிக்கொண்டான். சந்திரனின் சட்டையை இறுக பிடித்து கொண்டு, கடவுளே கடவுளை, என் மானம் கப்பல் ஏறப்போகுது, இனிமேல் வெளியே தலை காட்டவே முடியாது என்று ரகசியமாக புலம்பினான். கார்த்திகா மைக்கின் முன்னால் வந்து நின்றாள். குட் மார்னிங் என்று அவள் வாயை திறந்த அடுத்த நொடி அவள் தலை மெல்ல ஆடத் தொடங்கியது. அவளது கண்கள் சொருகின. அடுத்த வினாடியே டபார் என்று மேடையிலேயே சரிந்தாள். சந்திரன் உற்சாகமாக, மச்சான் மச்சான் மயங்கிட்டாடா என்று தீபக்கின் காதில் கத்தினான். தீபக் ஒரு பக்கம் நிம்மதியடைந்தாலும் மறுபக்கம் பதறிக்கொண்டு மேடைக்கு ஓடினான். கார்த்திகா கார்த்திகா என்று அவள் எழுப்புவது போல நடித்தான். பிரின்சிபலும் மற்றவர்களும் ஓடி வர தீபக் தன் ஆஸ்கார் நடிப்பை வெளிப்படுத்தினான். சார், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி இப்படி தான் மயக்கம் போடுன்னு, நீங்கள் தான் கேட்காம வற்புறுத்தி இப்படி பேச வச்சிங்க என்று பிரின்சிபலையே ஒரு போடு போட்டான். மேடையில் கார்த்திகாவை சுற்றி ஒரு கூட்டம் கூடியிருக்க அங்கே ஒரு ஓரத்தில் நின்று இதையெல்லாம் கிண்டலாக பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் தீபிகா. நல்லா நாடகம் ஆடுறாங்க என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் போதே திடீரென அவளது முகம் மாறியது. அவளது வயிறு என்னவோ செய்ய தொடங்கியது. சட்டென்று அவளது கண்களும் சொருக, ஐயோ என்று முனகியபடி அவளும் அங்கே இருந்த நாற்காலியிலிருந்து கீழே சாய்ந்தாள். அங்க பாருங்க, தீபிகா மேடமும் மயங்கி விழுந்துட்டாங்க என்று கூட்டம் இப்போது அவளை நோக்கி ஓடியது. இதை பார்த்த சந்திரனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா இது, மருந்து கார்த்திகாவுக்கு தானே கொடுத்தோம், இவன் ஏன் இங்க வந்து மயங்கி விழுறா என்று குழம்பினான். தீபக் கார்த்திகாவை மடியில் போட்டபடி, டே சந்திரன், இங்கு என்னடா நடக்குது, அவையா மயங்கி விழுந்தா என்று கேட்டான். சந்திரன் ஒன்றுமே புரியாமல் விழித்து கொண்டிருக்கும் போது அவனது காதலி நித்யா அங்கே ஓடி வந்தாள். நித்யா, இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா என்று சந்திரன் அவளிடம் கேட்க, நித்யா பதற்றத்துடன், சந்திரன், நீ என்கிட்ட ஒரு பொடி தந்து ஜூஸ் செய்ய சொன்னியே, அந்த ஜூஸை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடியே தீபிகா தட்டி பறித்து குடிச்சிட்டா என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாள். சந்திரனோ அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்போ நான் தீபக்கிட்ட கொடுத்தது கார்த்திகாவை குடிக்க வச்சனே, அது என்ன ஜூஸு என்று கேட்டான். நித்யாவோ அப்பாவித்தனமாக, அதை நான் எனக்காக வச்சிருந்த ஜூஸ் பவுடர் சந்திரன் என்றாள். மயக்க மருந்து கலந்த ஜூஸை தீபிகா குடித்திருக்கிறாள். அப்படியானால் கார்த்திகா ஏன் மயங்கி விழுந்தாள்? தீபக் அவளை உற்று பார்த்தான். டே சந்திரன், மயக்க மருந்து வேலை செய்யலனா இவையா விழுந்தா என்று கேட்க சந்திரன் அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தான். சார், இவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு, நான் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் என்று பிரின்சிபலிடம் சொல்லிவிட்டு கார்த்திகாவை அப்படியே கையில் தூக்கி கொண்டான். கார் கல்லூரியை விட்டு பறந்து கொண்டிருந்தது. தீபக் தன் ஒரு கையால் ஸ்டியரிங்கை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையால் தன் தலையை தேய்த்து கொண்டே புலம்ப தொடங்கினான். ஐயோ, என்ன மன்னிச்சிடு கார்த்திகா, எல்லாம் என்னால் தான். நான் அப்போவே அந்த பிரின்சிபல் கிட்ட ஸ்ட்ராங்காக முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, இந்த நிலைமையில உன்னை அந்த மேடையில் ஏற்றி இப்படி ஒரு தப்பை நான் பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் அந்த சந்திரன் பையன் இருக்கானே, அவன் ஒரு அறிவாளின்னு நினச்சேன். இப்படி ஜூஸில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து காரியத்தையே கெடுத்துட்டான். பாவம், நீ தெரியாமல் அதை குடிச்சிக்கிட்டு இப்படி மயங்கி சரிஞ்சிட்டியே என்று தீபக் பேசி கொண்டிருக்கும் போதே மயங்கி சரிந்திருந்த கார்த்திகா மெல்ல இருக்கையிலிருந்து எழுந்து நேராக அமர்ந்தாள். அவளது முகம் இப்போது மிக தெளிவாக இருந்தது. என்னது, அந்த ஜூஸில் மயக்க மருந்தா இருந்துச்சு என்று அவள் கண்கள் விரிய கேட்க தீபக் அதிர்ச்சியில் உறைந்து போனான். எதிர்பாராத அந்த அதிர்ச்சியில் சடன் பிரேக் போட கார் டயர்கள் அலறிக்கொண்டு சாலையின் ஓரத்தில் நின்றது. தீபக் அப்படியே திரும்பி அவளை பார்த்தான். ஏய், நீ மயங்கல்லையா? உனக்கு ஒன்றும் ஆகலையா
என்று அவன் திக்குமுக்காடி கேட்க கார்த்திகாவோ அவனை மிக அப்பாவியாக பார்த்தாள். நிறைய பேர் ஸ்டோரி கேட்குறீங்க, ஆனால் குறிப்பிட்ட ஒரு சில பேர் தான் தொடர்ந்து கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் தொடர்ந்து ஸ்டோரி கேட்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.